Daily. Taste the Daily. நான் ஒரு முஸ்லிம் ஆனால் பாகிஸ்தானி கிடையாது. நான் ஒரு முஸ்லிம் ஆனால் தீவிரவாதி கிடையாது. தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது. ஒவ்வொரு தீவிரவாதிகளையும் தேடி தேடி என் கைகளாலே கொல்வேன். அவர்களிடம் அவர்களுடைய மதம் குறித்து கேட்க மாட்டேன். இவை அனைத்தும் ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி பாகிஸ்தானை கதிகலங்க செய்த ராணுவத்தின் வீரமங்கை சோஃபியா குரேஷி உதிர்த்த வீர வார்த்தைகள். இந்த நிலையில் கர்னல் சோஃபியா குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியோடு சேர்ந்து தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களிடம் விளக்கம் அளித்து வந்தனர். ऑपरेशन सिंदूर 22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के शिकार मासूम नागरिकों व उनके परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்திய மக்களுக்கு விளக்கமளித்த சோஃபியா குரேஷியை சமூக ரீதியாகவும் சிறுமைப்படுத்தும் விதமாகவும் மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா கருத்து தெரிவித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பயங்கரவாதிகளை அவர்களது சகோதரியை வைத்தே அழித்துள்ளோம் என விஜய் ஷா பேசியது சர்ச்சையானது. சோஃபியா குரேஷியை பயங்கரவாதிகளின் சகோதரி என மாநில அமைச்சர் பேசிய நிகழ்வில் மத்திய இணை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் இருந்தனர். हमारी बेटियों के सिंदूर उजाड़े थे, वही कटे पिटे लोगों को हमने उन्हीं की बहन भेज करके उनकी ऐसी की तेजी करवाई. एक बार मोदी जी के लिए जोरदार ताली बजाएं. उन्होंने कपड़े उतार के हमारे हिंदुओं को मारा और मोदी जी ने उनकी बहन को उनकी ऐसी की तेजी करने हमारे जहाज से उनके घर आए. இந்த கருத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விஜய் ஷாவை அமைச்சர் பதவியில் இருந்தே நீக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிகழ்வு கடும் கண்டனங்களை சந்தித்த நிலையில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதில் கர்னல் சோஃபியா குரேஷி தனது சகோதரியை விட தனக்கு முக்கியமானவர் என கூறி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சோஃபியா குரேஷி हमारी वो बहन है जिन्होंने हमारे इस पूरे हिंदुस्तान का बदला जो हमारी बहनों के सिंदूर उजाड़ने वालों को. இதற்கிடையே இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. நீதிமன்ற வழிகாட்டுதல் பேரில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சருக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. Taste the Daily.